ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு priyavijaykitchen. நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சமையல் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2க்குரிய வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி priyavijaykitchen நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாச்சும் சுற்றுச்சுன்னா, தண்ணியோ இல்லை குக்கரோ இல்லை எண்ணெயோ ஏதோ ஒன்று சுற்றுச்சுன்னா உடனே அந்த இடத்து மேலே கொஞ்சமாக நெய் தடவி அதுக்கு மேலே உப்பு தூவிட்டோன்னா உங்களுக்கு கொப்பளம் வராமல் இருக்கும். அடுத்து பருப்பு வேக வைக்கும் போதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னா பருப்பு வந்து அதிகமாக நுர வராமல் இருக்கும். அதே போல் பருப்பு வேக வைக்கும் போதில் மேலே ஒரு கரண்டியை வச்சுட்டோன்னாலும் உங்களுக்கு பருப்பு பொங்கி வெளியில் வராமல் இருக்கும். வெள்ளி பாத்திரத்தில் அங்கங்கே அப்படி இப்படி கருப்பாக சில நேரம் கருப்பு பிடிச்சிருக்கோம். அதை போக்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம பல்லு தேய்க்கிற பேஸ்ட் எடுத்து அந்த இடத்துல வச்சு நல்லா தேய்ச்சிட்டு கழுவினோன்னா சூப்பராக போயிடும். ஒரு சில நாள் நைட்டே நம்ம தயிருக்கு உரம் ஊற்ற மறந்துடுவோம். அப்படின்னா பிரச்சனை இல்லை. மறுநாள் காலையில் கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலில் தயிரை ஊற்றி நல்லா கலந்து வெயிலில் வச்சுட்டோன்னா உங்களுக்கு மதியத்துக்குள்ளே கண்டிப்பாக உறைஞ்சிரும். முட்டை வேக வைக்கும் போதில் லேசாக வந்து உடஞ்சி வெள்ளைக்கரு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் 1 ஸ்பூன் வினிகரை சேர்த்துட்டோம்னா முட்டை வெளியில் வராமல் இருக்கும். பிரியாணிக்கு வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷாக வதக்குவோம். சில சமயம் அதுக்கு டைம் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டோன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாகவும் நல்லா சாஃப்டாகவுமே நம்ம வறுத்து எடுக்கலாம். அப்புறம் சர்க்கரையோ இல்லை சீனியோ போட்டு வச்சுருக்க டப்பாவில் 2 அல்லது 3 கிராம்பு போட்டு வச்சிட்டோன்னா எறும்பு வராமல் இருக்கும். சீஸ் திருவும் போதில் கிரேட்டரில் ஃபுல்லாக ஒட்டிக்கும். கிரேட்டரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு துருவினோன்னா ஒட்டவே ஒட்டாது. பன்னீர் நம்ம வீட்டில் செஞ்சோன்னா அந்த மிச்சம் இருக்கிற அந்த தண்ணியை வீணாக்காமல் அதில் சூப்போ இல்லைனா நம்ம பருப்பையோ வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்கு மாவு கூட அதில் பிசைஞ்சுக்கலாம். நல்ல ருசியாக இருக்கும். சாம்பாருக்கு நம்ம எப்பயுமே பெருங்காயம் போடுவோம். பெருங்காயம் தீர்ந்துச்சுன்னா கவலையே வேண்டாம். கொஞ்சமாக கொத்தமல்லி விதையை நெய்யில் வறுத்து போட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த 10 சமையல் டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.